ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, நம்ம மென்சுரேஷன் பார்த்துட்ருப்போம் இல்லையா? அதில் வந்து ஸ்கொயர் பார்த்துருப்போம், அப்புறம் ரெக்டாங்கிள் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து ராம்பஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ராம்பஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் அண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராம்பஸ்னால் என்ன? ராம்பஸ் வந்து அதுவும் ஒரு பேரலோகிராம் தான் இல்லையா? ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா, பேரலோகிராம் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அண்டு பேரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் ராம்பஸை பொறுத்த வரைக்கும் இல்லையா? ராம்பஸ் வந்து ஸ்கொயர் மாதிரியே எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் என்ன ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, ஸ்கொயரில் வந்து எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும், ஆனால் ராம்பஸில் அப்படி இருக்காது. சரியா? ராம்பஸில் வந்து 90 டிகிரி இருக்காது, கொஞ்சம் 90 டிகிரியை விட இப்போ இது வந்து ஒரு 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 120 டிகிரியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கும், ஆப்போசிட் லைன்ஸ்லாம் பேரலாக இருக்கும். ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா இந்த ஆங்கிள் மட்டும்தான், மற்றபடி சைடு எல்லாம் சேம் தான். அதேமாதிரி லென்த் ஆஃப் த டயகனல் வந்து இருக்கு இல்லையா? ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது ராம்பஸ்க்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸ்கொயரில் வந்து ரெண்டு டயகனோட லென்த்துமே சேமாக இருக்கும், ஆனால் ராம்பஸில் எப்படி இருக்காது, ரெண்டு டயகனோட லென்த்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் 60க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு டயகனல், இது D1ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 120 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது D2ன்னு வச்சுக்கலாம். அப்போனா 120 டிகிரிங்கிறது இன்னும் பெருசாக இருக்கும் இல்லையா? 120 டிகிரி. அப்போ இந்த லென்த்து கண்டிப்பாக பெருசாக இருக்க போகுது. அதேமாரி 60 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 120 டிகிரியை விட கம்மியாக இருக்க போகுது. ஓகே, ரெண்டு டயகனல் D1 அண்ட் D2. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ராம்பஸு இதோட சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிமீட்டர் வந்து 4Aவாக இருக்க போகுது. எல்லா சைடும் வந்து ஈக்குவல் இல்லையா? ரெண்டு டயகனல் வந்து D1, D2ன்னு எடுத்துக்கிடுவோம். கண்டிப்பாக ராம்பஸில் ரெண்டு டயகனலும் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சிறுசாக இருக்கும் ஷுவராக. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into D1 into D2. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா. ரெண்டு டயகனல் லென்த்து கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா வந்து half into D1 into D2, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த சைடு ஆஃப் த ராம்பஸ்க்கும் இந்த டயகனலுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஆஃப் த ராம்பஸ் A is equal to half into root of D1 square plus D2 square. ஓகேவா? ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து 4A square is equal to D1 square plus D2 squareாக இருக்கும். ஓகே, 4A square is equal to D1 square plus D2 square. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக 3 விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலா, அதாவது இந்த ஒரு ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ராம்பஸ்ஸு. ஓகேவா? அப்புறம் பெரிமீட்டர் 4Aன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ்ஸு அப்புறம் சைடுக்கும் ராம்பஸ்க்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, ஸோ ஃபர்தராக வேறு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டயகனல் வந்து ஈக்குவல் ஆங்கிளாக பைசெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நான் இங்கே போடுறேன். சாரி. ஓகே, ஸோ இந்த டயகனல் வந்து வெர்டெக்ஸ் ஆங்கிளாக பைசெக்ட் பண்ணோம். ஓகேவா? ரெக்டாங்கிளில் வந்து பைசெக்ட் பண்ணாதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? இன்கேஸ் இதை நான் 30 டிகிரின்னு எடுத்தோம்னா இதுவும் 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மொத்தமாக 120. ஏன் 120? இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் பேரல் லைன் தான் இல்லையா? அந்த ரெண்டு லைனும் பேரல் லைன். இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கும் இல்லையா? இந்த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கும். அப்போ மிச்சம் இருக்க ஆங்கிள் 120 டிகிரியாக தான் இருக்கணும். ஸோ ஒரு பேரலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அந்த கான்செப்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 60ஆக இருக்கும், இது ஒரு 60ஆக இருக்கும். அப்போ அதேமாதிரி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இதையும் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 30 டிகிரியாக இருக்கும். அதேமாதிரி இது ஒரு 60ஆக இருக்கும், இது ஒரு 60ஆக இருக்கும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் த வெர்டெக்ஸ் ஆங்கிள். சரியா? டயகனல்ஸ் பைசெக்ட் தி வெர்டெக்ஸ் ஆங்கிள். வெர்டெக்ஸ் ஆங்கிளை ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணோம், முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டயகனல்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகிறத பாருங்கள். இது 30 60னா 90, இது 30 60னா 90, இது 30 60னா 90. டயகனல்ஸ் பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். சரியா? டயகனல்ஸ் பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு விஷயம்.
ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பலாம் கஷ்டமாகவே இருக்காது. ஜஸ்ட்டு இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சைடுக்கும் ராம்பஸ்க்கும் டயகனலுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 4 ஏரியாவும் ஏரியா வைஸ் ஈக்குவலாக தானே இருந்தாகணும். 4 ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அதை நம்ம சம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 60-30 60-30 60-30 60-30 எல்லா ட்ரையாங்கிளுமே ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ சம்குள்ளே போயிடலாம். The diagonals of a rhombus are 24 cm and 10 cm. The perimeter of the rhombusன்னு கேட்குறாங்க. ஓகே, 2 டயகனல் கொடுத்துட்டாங்க. D1 வந்து 24 cm, D2 வந்து 10 cm இல்லையா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், 4a² is equal to d1² plus d2². ஓகே, இதுவும் தெரியும். அதே மாதிரி ஓகே, இதிலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ 24² ப்ளஸ் ஒரு 10² என்ன வரும், ஒரு 576 ப்ளஸ் ஒரு 100, அப்படின்னா நமக்கு வந்து 676 வரும் இல்லையா. 4a² is equal to 676. இப்போ a² வேணும்னா எனக்கு இதை 4ஆல் டிவைட் பண்ணணுமா, என்ன வரும், 1 ஒரு 20. இது 676 டிவைடட் பை 4னு வச்சுக்கிடுவோம் சரியா. a² is equal to 676 டிவைடட் பை 4. இப்போ a வேணும்னா எனக்கு ரூட் ஆஃப் 676 டிவைடட் பை 4. 676ங்கிறது 26 இல்லையா. 4க்கு ரூட் எடுத்தால் 2. இப்போ ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 13 இல்லையா. ஸோ ஏயோட வேல்யூ எனக்கு 13ன்னு தெரிஞ்சிடுச்சு. பெரிமீட்டர் ஆஃப் த ராம்பஸ் என்ன வரும், 4 × a. 4 × a அப்போ 4 × 13 52 cm. ஓகே, அவ்வளோதான். 2 டயகனல் கொடுத்துருக்காங்க, சைடு கண்டுபிடிச்சி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள். நெக்ஸ்ட்டு, the perimeter of the rhombus is 10 cm. If one of the diagonals be 12 cm long, then what is the length of the other diagonalன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பெரிமீட்டர் வந்து 14 கொடுத்துட்டாங்க. அப்படி தானே, அப்போனா எல்லாமே சைடு 10 10 10 10 இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து 40 cm பெரிமீட்டர் வரும். அப்போ சைடு ஆஃப் த பெரிமீட்டர் வந்து சைடு ஆஃப் த ராம்பஸ் வந்து 10 cm. ஓகே, ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் D1 வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ D2 கேட்குறாங்க இல்லையா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல். ஓகே, 4 × 10² ஒரு 100 is equal to D1² plus D2². ஸோ D1² வந்து ஒரு 144 ப்ளஸ் D2²ன்னு வச்சுக்கலாம் 400. 400 மைனஸ் ஒரு 144 வந்து 256 வரும். 256 is equal to D2². இப்போ D2 வந்து எனக்கு 16. ஸோ அவ்வளோதான், லென்த் ஆஃப் த அதர் டயகனல் வந்து 16. ஓகேவா, சிம்பிள். இதே மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இந்த எம்டிஎஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு லென்த்து, அப்புறம் அந்த டயகனல், இதோடைய ரிலேஷன், அப்புறம் ஏரியா, அவ்வளோதான். ஓகே, ஒன் ஆஃப் த 4 angles of a rhombus is 60 degree. If the length of each side of the rhombus is 8 cm, then the length of the other diagonalன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு ராம்பஸோடைய ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஐயோ அப்பா ஒரு ராம்பஸு, ஸோ டயகனலு. ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஆங்கிள் 60 டிகிரின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போனா நான் இந்த ஆங்கிளில் 60 டிகிரின்னு எடுத்துக்கிறேன் மொத்தமாக. ஓகேவா, ஏன்னா இதுதான் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த சைடு வந்து 120 டிகிரி ஆயிரும். அப்போ அந்த டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ 60னா 30 30யாக வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கோம். 30 30. அதேமாதிரி இது மொத்தமாக 120. அப்போ இது 60 இது 60யாக இருந்திருக்கும் இல்லையா. ஓகே, இஃப் த லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் த ராம்பஸ் இஸ் 8 cm. அப்போனா எல்லா சைடும் வந்து 8 cmன்னு சொல்லிட்டாங்க. 8. ஓகே, அப்போனா இது வந்து எனக்கு 90 டிகிரின்னு தெரியும் இல்லையா. இது வந்து 90 டிகிரின்னு தெரியும். இப்போ ஒரே ஒரு டயகனலாக நம்ம எடுத்துக்கலாம். டயகனல்ங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிள் 60 60 30 90ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ 90க்கு ஆப்போசிட்டில் 8 இருக்குது இல்லையா. 90க்கு ஆப்போசிட்டில் 8 இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து நான் வந்து sin 30 டிகிரி கண்டுபிடிக்கிறேன். sin 30 டிகிரி
sin 30 டிகிரி எனக்கு என்ன வரும், ஆப்போசிட்டு, அதாவது இந்த டயகனல்ஸ் வந்து இது எப்படி எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு D1ன்னு வச்சுக்கலாமா, இது வந்து ஒரு D1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து D2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அது வந்து பாதி லென்த்து D1/2 தான் இருக்கும். ஆக்சுவலாக சும்மா கால்குலேஷனுக்காக நான் D1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ sin 30 எடுத்தோம்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனிஸ் இல்லையா, ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனிஸ். இப்போ sin 30யோட வேல்யூ வந்து எனக்கு 1/2ன்னு தெரியும். இப்போ D1/8. இப்போ D1 வந்து எனக்கு 4ன்னு தெரியும் இல்லையா, D1 வந்து 4ன்னு தெரியும். ஆக்சுவலி அப்போ அந்த லென்த் ஆஃப் த டயகனல் இல்லையா, இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா 4ஆக தான் இருக்கும். ஓகேவா, இதுவும் D1ஆக தான் இருக்கும். இப்போ இந்த டோட்டல் லென்த்து ஒன் ஆஃப் த டயகனல்ஸ். அப்போ அது மொத்த லென்த்து என்ன, ஒரு டயகனல் வந்து நான் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, ஒரு டயகனல் வந்து நான் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு டயகனல் நான் பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து காஸ் 30 டிகிரி எடுக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளை வச்சு பேஸ் பண்ணி cos 30 டிகிரி எடுத்தேன்னா cos 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு D2 டிவைடட் பை எனக்கு என்ன வரும், ஹைப்போட்டெனஸ் வந்து 8, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ் வரும் இல்லையா, cos 30ங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். ஸோ அப்போ cos 30 வந்து என்னது, √3/2 இஸ் ஈக்குவல் டு D2/8. இப்போ D2 வந்து எனக்கு என்ன வரும், 4√3 வரும். D2 வந்து எனக்கு 4√3 வரும். அவங்க லென்த் ஆஃப் த லாங்கர் டயகனல் தான் கேட்குறாங்க இல்லையா, லென்த் ஆஃப் த லாங்கர் டயகனல். அப்போனா ஒரு டயகனல் வந்து எனக்கு 8 வருது, இன்னொரு டயகனல் வந்து 8√3 வரும் இல்லையா, ஏன்னா பாதி தான் வந்து D2. இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 4√3 + 4√3 எனக்கு 8√3 வரும். அப்போ 8ஆ 8√3ஆன்னு பார்த்தா பெரிய டயகனல் வந்து 8√3ஆக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதிலேருந்து நம்ம வந்து டயகனல்ஸ் வந்து பாதியாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேவா, ஒரு ராம்பஸில் வந்து இப்போ இந்த லென்த் என்னவோ இந்த லென்த்தும் அதே தான் இருக்க போகுது, அதேமாதிரி இந்த லென்த் என்னவோ அதே மாதிரி இந்த லென்த்தும் இருக்க போகுது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். சைடு கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60 120 அப்படின்னு இப்போ பிரித்தோம்னா 30 30ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ எனக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சாம்பிளுக்கு. இப்போ 90க்கு ஆப்போசிட்டில் 8 இருக்குது, அதுதான் ஹைப்போட்டெனஸ். ஸோ இந்த 30 டிகிரியை வச்சு sin 30 டிகிரியும் cos 30 டிகிரியும் கண்டுபிடிக்கிறேன். sin 30 டிகிரினா இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிடுவோமே, இது வந்து ஹைட்டு, இது வந்து பேஸு, சாரி இது வந்து ஹைப்போட்டெனஸ் இல்லையா, இது வந்து ஹைப்போட்டெனஸை தான் ஹச்ன்னு மீன் பண்ணுவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு வந்து sin θ இஸ் ஈக்குவல் டு h by ஹைப்போட்டெனஸ் இல்லையா, h by ஹைப்போட்டெனஸ். அதே மாதிரி cos θ இஸ் ஈக்குவல் டு பேஸ் டிவைடட் பை ஹைப்போட்டெனஸ்ன்னு நம்ம மீன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து 30 60 90 அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நான் டயகனலோடைய லென்த்து கண்டுபிடிக்கிறேன். டயகனல் லென்த்து எனக்கு ஃபுல்லாக கிடைக்காது, பாதி தான் கிடைக்கும். ஸோ அதை இன்ட்டு 2 பண்ணிட்டோம்னா எனக்கு ஹோல் லென்த் ஆஃப் த டயகனல் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ரெண்டு டயகனலோட லென்த்து பார்த்தோன்னா ஒன்று வந்து 8, இன்னொன்று வந்து 8√3. ஓகே, நான் எங்கே D1ன்னு சின்னதாக போட்டிருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சும்மா D1ன்னு போட்டேன், பட் மொத்த லென்த்து தான் டயகனலோடைய லென்த்து D1. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 8√3 லாங்கர் டயகனல் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லைன்னா இது இல்லைன்னா இன்னொரு வே யூஸ் பண்ணுவோம், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அது என்ன அப்படின்னா சைன் ரூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ, ஆப்ஷன் சலிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி ஓகேவா. ஸோ இது ஒரு டயகனல் இல்லையா, இது வந்து ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். 60 டிகிரி தான் ஒன்று கொடுத்துருங்க. இது 8 இது 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க, இந்த டயகனல் நான் போடுறேன். அப்போ இது வந்து எனக்கு 120 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இது 8 இது 8 இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன் ரூல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து சைன் ரூல் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா. sin 60 டிவைடட் பை இது வந்து ஒரு D1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து D2ன்னு வச்சுக்கிறேன். sin 60 டிவைடட் பை D1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது 60ன்னா இந்த ஆங்கிள் நம்ம என்ன பார்த்துருப்போம், 60 சாரி இதுவும் 60 தான் இருந்துச்சு இல்லையா. நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதுவும் 60, இது 120 டிகிரி, இதுவும் 16 வந்துச்சு. அப்போனா இது ரெண்டும் சைன் ரூல் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. எல்லா ஆங்கிளும் வந்து 60 டிகிரி இல்லையா.
அப்போ இது 8 இது 8னா ஷுவராக டயகனல் D1ம் வந்து 8ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது இன்னும் ஃபர்தர் சிம்பிள். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 30 டிகிரி இல்லையா, ஏன்னா மொத்தமாக வந்து 60 டிகிரி. ஸோ 30 தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். அதே மாதிரி இதுவும் வந்து 30 டிகிரி நான் முதல்ல சொல்லியிருந்தேன், 30. அப்போனா இதில் நம்ம யூஸ் பண்ணோம்னா sin 120 divided by D2 is equal to sin 30 divided by 8 sin rule. ஓகே, ஆல்ரெடி ஜாமெட்ரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ sin 120யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா sin 90 + 30 cos 30க்கு ஈக்குவலாக இருக்கும். sin 120 வந்து cos 30க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ cos 30னா என்ன வரும் நமக்கு, √3/2 D2 is equal to sin 30 வந்து 1/2, ஸோ 1/16 வரும் இல்லையா. இப்போ இதை நம்ம 2/16 எடுத்தோம்னா 8, D2 is equal to 8√3 இப்படி வருது. ஓகே, இப்போ எனக்கு D1 வந்து 8ன்னு வருது, D2 வந்து 8√3ன்னு வருது. அப்போ லென்த் ஆஃப் த லாங்கர் டயகனல் தான் கேட்குறாங்க. ஸோ D2 இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா, உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து இந்த 60 வந்து 30 ஸ்ப்ளிட் ஆகுது. அதே மாதிரி இந்த 120 வந்து 60 ஸ்ப்ளிட் ஆகுது. டயகனல் வந்து ஆங்கிளை, வெர்டெக்ஸ் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். The perimeter of the rhombus is 40 cm and the measure of an angle is 60 degree. What is the area of the rhombus? ஸோ இதே சம் தான் இல்லையா. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 40 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். அப்போ 10 10 10 10 ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ நான் ஒரு டயகனல் போட்டுக்கிறேன். இது வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டான் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது நமக்கு, ஒரு ட்ரையாங்கிள். இதில் வந்து இந்த ஆங்கிள் தீட்டான்னு தெரியும். இந்த சைடு ஏபின்னு வச்சுக்கோங்களேன், ஏபின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ½ × AB sin θ இல்லையா. ½ × AB sin θங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஏபி லென்த்து தெரியணும், இந்த தீட்டா தெரியணும். ஸோ அதே மாதிரி தானே இங்கே இருக்குது. அப்போ ½ × AB 10 × 10 × sin 60. ஓகேவா, sin 60. இப்போ என்ன வரும், sin 60யோட வேல்யூ வந்து √3/2 இல்லையா. இப்போது 100 × √3 divided by 2. இப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, 2 × 2. இப்போ இதோட ஆன்சர் வந்து 25√3 வருதா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் தானே கேட்குறாங்க. √3/2 100 × √3/2வா. ஸோ 25√3ங்கிறது வந்து இந்த 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 டயகனோட ஏரியா. அப்படியே வந்து இந்த சைடும் அதே தான் இருக்க போகுது, 25√3. ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 50√3. ஓகேவா. ஓகே, ஏதாவது லைட்டாக எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஸோ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ½ AB sin θ. ஓகேவா. ஓகே, ஸோ இப்படியும் பண்ணியிருக்கலாம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த டயகனல் வந்து ஏரியாவை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 25√3 50√3 தான் ஆன்சரு. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டயகனல் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிளில் 10 10 16 தெரியும். அப்போ sin 60, இப்போ இது வந்து 30 டிகிரியாக இருக்க போகுது. சாரி, இதுவும் 60 டிகிரியாக இருக்கும், இதுவும் 60 டிகிரியாக இருக்கும், ஏன்னா 120 இல்லையா. அப்போனா இதுவும் வந்து 60 டிகிரி. அப்போ ஒரு டயகனல் வந்து 10 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 60 டிகிரின்னு வந்தாலே வந்து நமக்கு ஒரு டயகனல் வந்து 10. ஓகேவா. அப்போ இன்னொரு டயகனல் நம்ம பார்க்கணும். இந்த டயகனல் பார்ப்போமா. இது வந்து ஒரு 120 டிகிரினா இது 10, இது 10, இது 30, இது 30. ஓகே, ஸோ sin 120 divided by D2 is equal to sin 30 divided by 10. sin 120 cos 30ன்னு சொன்னேன். ஸோ √3/2 D2 is equal to 1/20 இல்லையா, 1/20. ஸோ இந்த 2வையும் 20 அடித்தோம்னா 10. D2 is equal to 10√3ன்னு வந்துருச்சு. D2 is equal to 10√3ன்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏரியா என்னது, ½ × D1 × D2 இல்லையா. இப்போ ½ × 10 × D2 வந்து 10√3. ஸோ அடித்தோம்னா 50√3 தான் வந்து ஆன்சர். ரெண்டுமே நமக்கு சமமாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து 50√3. சிம்பிள். ஓகே,
next the area of the rhombus is 150 square centimeter, the length of one of its diagonal is 10 centimeter, the length of the other diagonal, so half into d1 into d2 தான் வந்து ஏரியான்னு தெரியும், அதுதான் 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ half into d1 எவ்வளவு, ஒரு லென்த் வந்து 10, ஸோ d2 is equal to 150 by 5 30 இல்லையா, சாரி 150னா d2 is equal to 150 divided by 5, so 30 அவ்வளோதான். d2 ஓட லென்த்து 30 centimeter. Next, the perimeter of the rhombus is 100 centimeter. If one of its diagonal is 14 centimeter, then the area of the rhombus is, okay, perimeter 100 னா அப்போ சைடு எவ்வளவு, 100 by 4 25 centimeter இல்லையா. இப்போ 4a square is equal to d1 square plus d2 square ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 4 into 25 square is equal to d1 square எவ்வளவு 14 square plus d2 square. ஏரியா ஆஃப் த ராம்பஸ் தானே கேட்குறாங்க, half into d1 into d2 தான். ஸோ d2 கண்டிப்பாக தேவை. இப்போ 25 ஸ்கொயர் வந்து 625 இல்லையா, 4 into ஒரு 625 minus 14 is equal to 14 square is equal to d2 square. ஓகே, ஸோ ஒரு 2500 மைனஸ் ஒரு 196 equal to d2 ஸ்கொயர் இல்லையா. இப்போ d2 ஸ்கொயர் is equal to 2304. 2500 196 போச்சுன்னா 2304. d2 is equal to 2304ங்கிறது 48 ஸ்கொயர் இல்லையா. 50 ஸ்கொயர் வந்து 2500, ஸோ 48 ஸ்கொயர் தான் வந்து 2304. அப்போ என்ன வரும், half into d1 எவ்வளவு, d1 வந்து 14 into d2 வந்து ஒரு 48. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இன்ட்டு 7 வரும். 7 into 48, 7 into 48 என்ன வரும், 7 into 50 வந்து 350 வரும். ஸோ அதில் ஒரு 2 அப்போ 336 வரும். அது கிட்டத்தில் இருக்க ஆன்சர் வந்து 336 தான். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து 336. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அப்படின்னா என்ன அப்ளை பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து d1 into d2 by 2 half into d1 into d2 by 2ன்னு தெரியும். இதில் வந்து ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால, ஸோ நீங்கள் 14 into d2 by 2, இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணால் 7, இப்போ 7d2 தான் வந்து ஏரியாவாக இருக்க போகுது. அப்போ 7ஓட மல்டிபிள் வந்து ஆப்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க போகுது. ஸோ 144 வந்து 7ஓட மல்டிபிளான்னு பாருங்கள், கிடையாது. 225யும் கிடையாது. 336 மட்டும்தான் வந்து இது வந்து 7ஓட மல்டிபிள். 400ம் 7ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 336 தான். ஓகே, இது இனிஷியலாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இருந்தாலும் அப்கமிங் சம்ஸில் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க, அது 14, 7ஓட மல்டிபிள். ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 7ஓட மல்டிபிள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, if the measure of one side and one diagonal of a rhombus are 10 cm and 16 cm. ஸோ இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை பாஸ் பண்ணிவிட்டு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கான சம். ஒரே பேசிக் தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஓகே, the length of each side of a rhombus is equal to the length of the side of the square whose diagonal is 40√2 cm. If the length of the diagonals of the rhombus are in the ratio 3:4, then its area is ன்னு கேட்குறாங்க. ஓகே, length of each side of a rhombus is equal to the length of the side of the square whose diagonal. ஓகே, அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோட டயகனல் வந்து 40√2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ சைடு என்னவாக இருக்கும், √2a தான் வந்து எனக்கு 40√2 அப்படி தானே. அப்போ a is equal to 40ன்னு தெரியும். இந்த ஸ்கொயரோடைய சைடு தான் வந்து ராம்பஸோடைய சைடுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. if the length of the diagonals of the rhombus are in the ratio 3:4, diagonal ratio அதாவது d1 is to d2 வந்து 3:4ல் இருக்கான். then its area is, ஓகே, ஏரியா இஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போ half into d1 into d2 வந்து நமக்கு என்ன வரும், half into 3x into 4x. அது ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் எக்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ 3x into 4xன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த 2வையும் இந்த 4ஐயும் நான் அடித்தோம்னா 2xன்னு வரும் இல்லையா. அப்போ எனக்கு வந்து 6x² தான் வந்து ஆன்சராக இருக்க போகுது இல்லையா, 6x². ஸோ இதை வச்சு நம்ம பெரிய கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, ஏன்னா எக்ஸு தெரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணிடுவோம் டேரெக்டாகவே.
இப்போ ஏ வந்து 40ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 40 இன்ட்டு 40 இஸ் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4x த ஹோல் ஸ்கொயர் இல்லையா, d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் 3:4 ரேஷியோவில் இருக்கிறதுனால 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 9x ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 16x ஸ்கொயர். இப்போ 4 இன்ட்டு 40 இன்ட்டு 40 ஓகே அப்படியே இருக்கட்டும். ஸோ 25x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 40 இன்ட்டு 40யா. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அப்படியே இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 4 இன்ட்டு 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 25 இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கேன்சலே பண்ணிடலாம். 8 5 டைம்ஸ் போகும், இது ஒரு 8. 4 இன்ட்டு 8 இன்ட்டு 8 அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2 இன்ட்டு 8ஆக இருக்குமா. எக்ஸோட வேல்யூ வந்து 16ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது 6x ஸ்கொயர் தான் வந்து ஏரியான்னு கண்டுபிடிச்சோமா. 3 இன்ட்டு d1 இன்ட்டு d2 6x ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா. எக்ஸோட வேல்யூ வந்து 16. இப்போ 6 இன்ட்டு 256 தான் வந்து ஆன்சராக இருக்க போகுது. 6 இன்ட்டு 6 யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6ல் முடியணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது 1536, மற்ற எல்லாம் 005ல் முடியுது. இப்போ இது இருக்கவே இருக்காது. இப்போ 6 இன்ட்டு 256 வந்து 1536 அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட்டு வந்து 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த என்டையர் வீடியோவுமே பேஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ராம்பஸ்ஸு அப்புறம் 4a ஸ்கொயர் = d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர், வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.